நிமிஷம் கொஞ்சம் நில்லுமா. அம்மா என்னம்மா பாக்குற? ஆளே மாறி இருக்கேன்னா வீட்டுக்குள்ள போய் பாரு, எல்லாமே மாறி இருக்கு. அது சரி, நான் போட்டியில ஜெயிச்சு பரிசு வாங்கிட்டேன். கொண்டா, எனக்கு தெரியும் நீ பரிசோட வருவேன்னு. இந்த பாரு, இனிமே நீ கஷ்டப்பட்டு படிச்சு வேலைக்கு போகணுங்கிற அவசியம் இல்ல. உன் மனசுக்கு ஏத்த மாதிரி கடவுள் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்திருக்காரு. என் வயித்துல பிறந்ததுலயே நீதாம்மா அதிர்ஷ்டக்காரி. இந்த ஊர் கண்ணே உன் மேல பட்டிருக்கோம். நீ நல்லா இருந்தா நாங்க நல்லா இருக்க முடியும் கண்ணு. தூ தூ தூ. கொண்டாங்கம்மா, அடுப்பு போட்டுற. இது யாரு? நம்ம வீட்டு வேலைக்காரிமா. நீ வருவேன்னு காலை சுத்தண்ணி போட்டு வச்சிருக்கா, டிஃபன் பண்ணி வச்சிருக்கா. நீ போய் குளிச்சுட்டு சாப்பிடு. உனக்கு மத்தியானம் விதவிதமா சாப்பாடு பண்ணணும். லக்ஷ்மி அக்கா, எப்பக்கா வந்த? என்ன இதெல்லாம்? அக்காவுக்கு ஒரு குட் நியூஸ் தெரியுமா? உன்னாலதான் எனக்கு காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்கு. நீதான் பெரிய இடத்துல வாக்கப்பட்டு போற. அக்கா, நான் வெளியூருக்கு படிக்க போகும்போது அம்மாவையும் கூட்டிட்டு போறேன்க்கா. புஷ்பவல்லி, சித்தப்பா, அன்னைக்கு நீ வாங்கி கொடுத்த சட்டை நல்லா இருக்கா? என்னடா மூஞ்சிலேயே முழிக்க வேண்டாம்னு சொன்னவன் வீட்டுக்குள்ளார வந்து முகம் கொடுத்து பேசுறேன்னு நினைக்கிறியா? இதுக்கெல்லாம் காரணம் சின்னதுரை ஐயா தான். ஏன்னா அவருக்கு உன்னை பிடிச்சு போய் உன்னை பொண்ணு பார்க்க வந்து இந்த வீட்டுல கால் எடுத்து வச்ச நேரம் எங்களுக்கு எல்லாம் விமோச்சனம் கிடைச்சிருச்சு. என்னம்மா அப்படி மலைச்சு போய் நிக்கிற? அந்த பெரிய மனுஷன் உன்னை பொண்ணு கேட்க வராருன்னு கேள்விப்பட்ட உடனே நானும் இப்படிதான் மலைச்சு போய் நின்னேன். நிச்சயதார்த்த அன்னைக்கு உனக்கு எவ்வளவு ஆசையா சீர்திருத்தி கொண்டு வந்தார் தெரியுமா? உள்ள போய் பாரு. ஏக்கா, புஷ்பலி பட்டணத்துல இருந்து வந்துட்டாளாமா? நீ இந்த 2 பொட்ட பிள்ளையில வச்சுட்டு படாத பாடு படுற. நீ எல்லாத்தையும் அந்த பெரிய மனசன் பாத்துக்குவாரு விடு. ஆமா, பிள்ளை கல்யாணத்துல இஷ்டம் தானே? படிப்பு கிடிப்பு சாக்காடு சொல்லி கல்யாணம் தள்ளி போட்டுற போற, அதான் கேட்டேன். மழைக்கு கோயில்ல உண்டு ஆண்டிக்கு அந்த கோயிலே சொந்தமான மாதிரி சின்னதுரையா சம்சாரத்துக்கு என் பொண்ணு உதவியா இருக்க போக இன்னைக்கு அவளே இந்த வீட்டுக்கு எஜமானியா போறா. இந்த மாதிரி வாழ்க்கை எத்தனை பேருக்கு அமையும்? அவ மட்டும் வேண்டான்னு சொன்னானா நாங்க அத்தனை பேரும் நாண்டுட்டு செத்துருவோம். எனக்கு வரப்போற கணவர் மல்லிகைப்பூ வாசனை கூட முதல்ல என்னோட பொண்ணுல இருந்து தெரிஞ்சுக்கிறவரா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். புஷ்பவல்லி, இந்த வீட்டு மாடிப்படியிலிருந்து வாசப்படி வரைக்கும் உனக்கு எல்லாமே தெரியும். நீ இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருந்தா இதை பிடிச்சிருக்கா அதை பிடிச்சிருக்கான்னு நான் கேட்டிருப்பேன். ஆனா என்ன பிடிச்சிருக்கான்னு மட்டும்தான் என்னால கேட்க முடியும். பிடிச்சிருக்குல்ல? என்ன புஷ்பவல்லி, நான் பேசிட்டே இருக்கேன், நீ ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்ற. என்ன பிடிக்கலையா? நான் உயிரோட இருந்தா தானே எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்றதுக்கு. என்னைக்கு நீங்க என்ன தொட்டு தாலி கட்டினீங்களோ அன்னைக்கே நான் செத்துட்டேன். இப்ப வெறும் உடம்புதான் இந்த கட்டலுக்கு வந்திருக்கு. வாழ்ந்தா சின்னதொரு மாதிரி ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு செத்து போன பொண்டாட்டிய நினைச்சுக்கிட்டு உத்தமரா வாழணும்னு காலேஜ்ல பேசி ஜெயிச்சிட்டு வந்தேன். ஆனா இங்க சம்சாரத்தோட சமாதி மேல புல்லு முளைக்கிறதுக்கு முன்னால சாந்தி முகூர்த்த நடத்துற ஒரு சாதாரண மனுஷன் தான் இந்த சின்னதொரை தெரிஞ்சுக்கிட்டு இப்ப தோத்து போய் நிக்கிறேன். தீர விசாரிக்காம தீர்ப்பு சொல்ல மாட்டாரு சின்னதொரன் பெருசா பேசிக்கிறாங்க. காப்பாத்துற சாமின்னு கையெடுத்து கும்பிடுறாங்க. ஒரு வார்த்தை கூட என்ன கேட்காம கல்யாண தீர்ப்பு எழுதி தட்டை மாத்தி என் தலையெழுத்தையே மாத்திர நீங்களா காப்பாத்த
சாமி. என்னோட எதிர்காலம் எப்படியெல்லாம் இருக்கணும்னு கோட்டை கட்டி வச்சிருந்தேன். என்னென்னலாம் சாதிக்கணும்னு கற்பனை பண்ணி வச்சிருந்தேன். எதையாவது கேட்டீங்களா? எதை பத்தியும் கேட்காம சந்தையில இருந்து ஆட்டை விலைக்கு வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் வெட்டத்துக்கு சம்மதம் கேக்குற மாதிரி என் கழுத்துல 3 முடிச்சு போட்டுட்டு கட்டில் வரைக்கும் எழுதிட்டு வந்து பிடிச்சிருக்கான்னு கேக்குறீங்களே. நான் ஏழை பொண்ணு இருக்கிறதால தானே. நிச்சயமா இல்ல. உனக்கு பிடிக்கலன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணிருப்பீங்க? என்ன பண்ணிருப்பீங்க? சாகுற வரைக்கும் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சு உங்ககிட்ட தட்ட மாத்துனாங்களே. என்ன பெத்தவங்க அன்னைக்கே செத்து போயிருப்பாங்க. அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காகத்தான் நான் உங்க முன்னாடி கழுத்தை நீட்டினேன். உங்களை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை எனக்கு இல்ல. எத்தனை தடவை உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன், எத்தனை தடவை உங்களை பார்த்திருக்கேன். என்னைக்காவது கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையோட நான் உங்களை பார்த்திருக்கேனா? ஆனா நீங்க பார்த்திருக்கீங்க. நான் நிக்கும் போது நடக்கும் போது என்ன பார்த்து ஆசைப்பட்டிருக்கீங்க. புஷ்பாவலி, நீ எப்படி உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க சந்தோஷத்துக்காக இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சியோ அதே மாதிரிதான் இந்த ஊர்க்காரன் கட்டாயத்துக்காகவும் என் மாமாவோட சந்தோஷத்துக்காகவும் தான் நான் உன்னை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். நீ இந்த வீட்டு மேல வச்சிருக்க அக்கறையை பார்த்து, அந்த குழந்தை மேல வச்சிருக்க பாசத்தை பார்த்து உனக்கும் இந்த கல்யாணத்துல இஷ்டம் இருக்கும் நான் நினைச்சதானே தப்பா இருக்கலாம். ஆனா என்னோட உடம்பு சுகத்துக்காக உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்ன பாரு, அது தப்பு. அந்த மாதிரி எண்ணத்தோட ஒரு நாள் கூட உன்னை நான் பார்த்ததில்ல. நான் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணியிருந்தா அந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு உன்ன மாதிரி ஒரு நல்ல அம்மா கிடைச்சிருக்க மாட்டான். அதனாலதான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சேன். எப்ப உன் மனசுல எனக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டியோ இனிமே என் மூச்சு காத்து கூட உண்மையிலப்படாது. அந்த குழந்தைக்காக தான் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கிறது சத்தியமா இருந்தா ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து அந்த குழந்தைய நான் பாத்துக்கிறேன்.